வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உரிய கவர்மெண்ட் ஆர்டர் ஆல்ரெடி பாஸ் பண்ணாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆர்டர்லாம் முன்னாடியே வந்துருச்சு. பட் அதை பற்றி எந்த தகவலும் இல்லாமல் இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிற டீட்டெயில்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்ப ரீசென்ட்டா கிடைச்ச தகவல் படி இது அதிகாரப்பூர்வ தகவல் தான். நியூஸ்லலாம் கூட வந்துருச்சு. இப்ப 2, 3 டேஸ் பிஃபோர் வந்து நியூஸ் குடுத்துருந்தாங்க. அதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுக்கறதுக்கு எல்லாம் தயார்படுத்திட்டு இருக்கிறதாவும், மார்ச் வந்து கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்துரும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து அலட்சியப்படுத்த வேணாம். ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. இப்ப இந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெறைய டேஸ் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2023ல வந்தப்ப கரெக்ட்டா 1 மந்த் டியூரேஷன் தான் இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் 1 மந்த்லயே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதற்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மி. அதனால அலட்சியப்படுத்தாம நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்டின்னா, நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். அந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுல என்னென்னலாம் கவர் ஆகும், அதுல ஃபுல்லா எத பேஸ் பண்ணி நான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2023ல எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அதுல கேட்ட தமிழ், ஜிகே கொஸ்டின், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல்லா ரெஃபர் பண்ணி நான் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு கிளான்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு மெட்டீரியல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிர்றேன். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நாங்க இது போல தான் குடுத்துருக்கோம். அதாவது கொஸ்டின், அதுக்குரிய 4 ஆப்ஷன். அதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, போல்டு லெட்டர்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உரிய ஆன்சர். இங்க இருக்கு பாருங்க. இப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு இங்க இருக்கா? 4 ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து கெஸ் பண்ணிக்கலாம் அத வச்சு. அதுக்குரிய விடை கீழயே இருக்கும். அதே போல தான் எல்லா கொஸ்டினுக்கும். மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18 விடை வந்து கீழயே இருக்கு. இதே போல உங்களுக்கு தமிழ், ஜிகே எல்லாத்துக்குமே குடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்க. ஏன்னா எழுத்துக்கள் பத்திய கொஸ்டின்லாம் கண்டிப்பா வருது. இப்ப இது போல கொஸ்டின்ஸ் வந்து நெறைய வருது. இப்ப தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எக்ஸாம் 10த் லெவல் போஸ்டிங்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்றாங்க. 1 வருஷத்துல எத்தனை நாட்கள்? லீப் வருடத்தில் எத்தனை நாட்கள்? 1 வருடத்தில் எத்தனை வாரங்கள்? இது உங்க ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. லீப் வருடம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்? ஸோ இது எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுபோல தமிழ்நாடு பத்திய சிறப்பு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். மாநிலத்தோட விலங்கு, இல்லன்னா பறவை, பூச்சி, மரம், பழம் எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லாமே குடுத்துருக்கேன். இது போல சில கொஸ்டின்ஸ் வந்து காமனா எல்லா எக்ஸாம்லயும் கேட்குறாங்க. வள்ளலார்னா யாரு? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் யாரு? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இயற்றியவர் யாரு? இது வந்து ரீசென்ட்டா நடந்த எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. பாரதியார் இல்லனா பாரதிதாசனோட படைப்புகள். இந்திய குடியரசு தினம் எப்ப கொண்டாடப்படுகிறது? இது கூட உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அத நான் வந்து எத்தனாவது கொண்டாடணும்? அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குனது. இதெல்லாம் காமன் கொஸ்டினு. எல்லாத்துலயுமே கேட்பாங்க. சட்டமேதை யாரு? முதல் குடியரசுத் தலைவர் யாரு? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? இது கேட்டிருக்காங்க. இந்தியாவோட மிக உயரிய விருது. இந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் குடுத்துருக்கேன். இது போல சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த அவசர கால தொலைபேசி எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. காவல்துறை, ஆம்புலன்ஸ் நான் வந்து முக்கியமா எல்லாத்தையுமே குடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. தீயணைப்பு சேவை, பெண்கள் உதவி சேவை, அவசர கால தொலைபேசி எண், குழந்தை உதவி சேவை, ரத்த வங்கி, நெடுஞ்சாலை இதெல்லாம் உங்களுக்கு வரும். நெடுஞ்சாலையில அவசர உதவி சேவை, போக்குவரத்து காவல் எல்லாமே குடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப நீர்வீழ்ச்சி எல்லாம் கேட்குறாங்க. ஒண்ணு சரணாலயம் கேட்பாங்க, இல்லன்னா நீர்வீழ்ச்சி கேட்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஒரு நீர்வீழ்ச்சி. குற்றாலம் எங்க இருக்கு? அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால எல்லா நீர்வீழ்ச்சியுமே புக்ல இருக்கிறது எல்லாமே இதில கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்பாங்க. அது ஃபுல்லாவே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஜெனரல் ஸ்டடீஸ் ஸ்கோர் இதெல்லாம். இது மட்டும் இல்லாம 6த்துலேருந்து 10த் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா புக்ஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ணி குடுத்துட்டேன். இதுலயுமே கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்கும். நீங்க வந்து இத சப்போஸ் நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இத நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இத வச்சு. தமிழ் பொறுத்தவரைக்கும் நான் குடுக்குற நோட்ஸே போதும். ஏன்னா 6த்துலேருந்து 10த் வரைக்கும் குடுத்துருக்கேன். வேணா உங்களுக்கு நான் 5த் தமிழ் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணி குடுத்துர்றேன். உங்களுக்கு மேத்ஸ் எப்படி கேட்பாங்களோ, அதுபோல சில மேத்ஸ் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். 6த்துலேருந்து 10த் வரைக்குமே மேத்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ, அது மாரி குடுத்துருக்கேன். இதுக்குமே ஆன்சர் கீழ இருக்கும். எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையோ அந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பேன். பார்த்துக்கங்க.
இது வந்து உங்களுக்கு 2023ல டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்ல அந்த 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த 100 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா டைப் பண்ணி குடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருந்தாங்களோ, அதே போல குடுத்துருக்கேன் பாருங்க. இது அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்த டெக்னிக்கல் கொஸ்டின் தொழில்முறை திறனறி தேர்வு கொஸ்டின்ஸு. இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ரீவியஸ் இயர் எப்படி கேட்டாங்களோ, அத பேஸ் பண்ணி எடுத்தது தான் ஃபுல்லாவே. எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம்? வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும்போது என்ன பண்ணணும்? எரிபொருள் நிரப்பும்போது என்ன பண்ணக்கூடாது? இது போல போக்குவரத்து சின்னங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்ல குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த போக்குவரத்து சின்னங்கள் அங்கங்க குடுத்துருப்பேன் கொஸ்டின்ல. கன்டினியூஸா இல்லாம அங்கங்க உங்களுக்கு அது போர் அடிக்கக்கூடாதுன்னு, ஆனா எல்லா போக்குவரத்து சின்னங்களுமே கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ப்ரீவியஸ் இயர்ல நடந்த எல்லா கொஸ்டின்ஸு, அப்புறம் டிஎன்எஸ்டிஎஸ்ல குடுத்திருந்தது, உங்களோட வெப்சைட்ல ரோட் டிரான்ஸ்போர்ட் வெப்சைட்ல குடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸு இது அப்புறம் புக் கொஸ்டின்ஸு, ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸு எல்லாமே இதில கவர் பண்ணியிருக்கேன். இது போல வாகனத்தோட மெயின் பார்ட்ஸு, அதோட யூசேஜ் என்ன? இது மாரியும் கவர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம, மோட்டார் வாகன சட்டங்கள். அதாவது சில ஆக்ட் இருக்கும் இல்லையா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? இப்ப குடிபோதைலாம் வண்டி ஓட்டக்கூடாது. அதுக்கு என்ன ஆக்ட்? அந்த நம்பர் என்ன? அது பத்திய வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதுவுமே நான் வந்து நோட்ஸ்ல கம்பைல் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ, உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டாங்களோ, அத பேஸ் பண்ணி எல்லாமே அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் ஆகுற மாரி தான் குடுத்துருக்கேன் நோட்ஸு. இது போல என்ஜின் பத்திய கேள்விகள், அது மட்டும் இல்லாம என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, எப்படி வந்து இயங்குது, என்ஜின்லாம் எப்படி இயங்குது, அத பத்திய கேள்விகள். ஈவன் இப்ப நீங்க வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கூட, இந்த சேனல்லயே பிளேலிஸ்ட்ல இருக்கு. எம்ஹெச்சி டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா போட்ட எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். டெய்லியுமே வந்து ஓரளவுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ பேஜஸ் இதுவரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல்ல 470 பக்கங்களுக்கு மேல இருக்கு. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, 2300 கொஸ்டின்ஸ் மேல இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது. ஆனா இதோட நான் முடிக்கல. இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு அந்த ஜெனரல் ஸ்டடீஸு, சம்முலாம் லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் இருக்கு இல்லையா? அது எப்படி கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி எடுத்துட்டு இருக்கேன். அந்த மாரி கொஸ்டின்ஸுமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். இனி கொஞ்சம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கவர் ஆகுற மாரி எடுத்துட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின்ஸு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்துருவோம். இதுக்கப்புறம் ரெடி பண்றது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். நீங்க இந்த ஒரு அமௌண்ட் குடுத்தாலே போதும். கடைசி உங்க எக்ஸாம் வர வரைக்குமே என்னென்ன மெட்டீரியல் ரெடி ஆகுதோ எல்லாமே நாங்க குடுத்துருவோம். தென் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பேட்ச் மாரி கண்டக்ட் பண்ணிடுவோம். அதுவும் அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே தான் வந்துரும். எல்லாமே ஒரே அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்துரும். டெஸ்ட் பேட்ச் வந்து ஓரளவுக்கு இருக்கும். நீங்க கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஈஸியா தான் இருக்கும். ஆல்ரெடி வாங்குனவங்களுக்கு இன்னொரு 100 கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ரெடியா இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுர்றேன். மத்தவங்க இப்ப தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஃபர்தரா என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகுற அளவுக்கு ஓரளவுக்கு நோட்ஸ் எல்லாமே நாங்க குடுத்துருக்கோம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.